அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐலண்ட் வியூஸ். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுறா புட்டு பார்க்க போகிறோம். அதாவது சுறா மீனை நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறத விட புட்டு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மீனில் அதிக சத்துக்கள் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, சுறா மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆவியில் வேக வைக்கணும். அதாவது அந்த காலத்தில் தண்ணியில் அவிப்பாங்க, அதில் சத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆவியில் நல்லா வேக வச்சுக்கிறணும். இது சுறா மீனோட தோல் ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் நமக்கு சதை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இதுக்கு என்ன செய்யணும்னா, அதிகமான அளவு வெங்காயத்தை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு 2 பச்சை மிளகா 2 தக்காளியையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடையில் அந்த வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பை கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு அந்த சுறா மீன் வேக வச்ச சதையை நம்ம உதுத்து விட்டுக்கிறணும். உதுத்து விட்டால் நமக்கு அழகாக வரும், உதுக்கிறதுக்கு நல்லா வரும் மீன். அந்த மீனை நம்ம இதில் சேர்த்துக்கிறணும். கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். ஆல்ரெடி நமக்கு வேக வச்ச மீனுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம வெங்காயம் அந்த டைமிங் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சோம். இப்போ திரும்ப கலருக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க. இந்த சுறா மீனில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அதாவது எல்லா மீன்லேயுமே ஒமேகா சத்து இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ஒமேகா 3 இருக்குது. பால் சுரக்கும் தாய்மார்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த சுறா வதங்கி வந்த உடனே சீரகத்தூள், அதாவது நம்ம கறி மசாலா தூள்னு ஒன்று ஆட்டி வச்சுருப்போம், அந்த சீரகத்தூள் கூட மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறிட்டு அதோட நல்லா துருவன தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறணும். துருவன தேங்காய் அதிகமாக சேர்த்து அதோடு நல்லா கிளறி விடணும். பச்சை மிளகாய் போடணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பச்சை மிளகாயும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை, சாதம் மட்டும்தான் செஞ்சு இதையே பரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு முட்டை மட்டும் அவிச்சு வச்சுக்கிட்டோம். பொதுவாக மீனுனாலே சத்து தான் நமக்கு. ஆனால் இந்த சுறா மீனில் அதிகப்படியான சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் சுறா மீன் அதிகமாக சாப்பிட்றதுனால நச்சுத்தன்மைன்னு சொல்கிறாங்க. அதனால் அளவாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.